வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நம்ம ரெயின்ஃபாலை பற்றின தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல போனால் வந்து நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் மான்சூன் கிடைக்குது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆஸ் வெல் அஸ் நார்த் வெஸ்ட் மான்சூன் கிடைக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் precipitation, அதாவது பார்த்தீங்கன்னா பொழிவின் வகைகள் என்னென்ன இருக்குது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பனி ஸ்னோ இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மழை அடிதான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொழிவு நம்மளுடைய precipitation பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ல மொத்தம் 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பத்தினால ஏற்படக்கூடிய வெப்பச்சலன மழை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைக்ளோனிக் ரெயின்ஃபால், அதாவது புயலினால் ஏற்படக்கூடிய ஒரு மழை. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மழை தடுப்பு மழை, அதாவது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பார்த்தோம். அதாவது பிகாஸ் குறுக்க ஒரு மவுண்டன் இருக்கிறதுனால வரக்கூடிய மழைப்பொழிவு. இதை பற்றி பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கேள்விப்படுவோம்ல, என்ன சொல்லுவாங்க, சார் நம்ம ஊரில் வந்து நிறைய மழை பெய்யுது, அதனால நம்ம ஊர்ல ஆறு சிறப்பாக ஓடுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ரிவரை பற்றி பார்த்துடலாம். ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டூ டைப்ஸாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை பற்றி தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியாவில் மொத்தம் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து மொத்தம் 2 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இமயமலையிலேருந்து ஆரிஜின் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ரிவர்ஸை டூ டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலையிலிருந்து உருவாக்கக்கூடிய ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெனின்சுலார் ரிவர்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பெனின்சுலார் ரிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா இருக்கு இல்லைங்களா, பீடபூமி இருக்குல்ல, அதான் வருது. ஓகேவா? பெனின்சுலார் ரிவர்ஸ் அல்லது தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலார்ஸ் ரிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள். ஓகே, பெனின்சுலார்னா இந்த ரீஜன், இந்த ரீஜன் இருக்கிறது இப்படி தான் வந்து பெனின்சுலார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரீஜனே எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த பகுதி வந்து அரபிக்கடல், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓசன் சொல்லி 3 விதமான ஓசன்ஸால் நிரப்பப்பட்டிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஓசன் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஓகேவா? எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஸோ 3 பக்கம் வாட்டர், ஒரு பக்கம் லேண்டால ஃபில்லாக இருக்கும், அது பேர் தீபகற்பம்னு சொல்லுவோம். அது பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பெனின்சுலார்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெனின்சுலார். ஓகேங்களா? அது இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை வாட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 4 புறமும் நீரால சூழப்பட்டது வந்து இலங்கை. அப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீவு இல்லாட்டி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து தீவு இல்லாட்டி ஐலாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெனின்சுலார், பிகாஸ் 3 புறம் நீராலும் ஒரு புறம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம ரிவர்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ், அதாவது இமயமலையில ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீபகற்பத்தில் ஓடக்கூடிய ரிவர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறோம். இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களை பற்றி பார்க்குறாங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஹிமாலயா பற்றி பார்த்து முடிச்சுக்கும் முதல்ல நம்ம ஹிமாலயா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிமாலயா இருக்குன்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இமயமலை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகிருக்கும். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஃபுல்லாகவே, ஓகேங்களா, இமயமலையை ஒட்டி உருவாக்கக்கூடிய இந்த ஆறுகள் ஃபுல்லாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக. ஓகே, நம்ம கேள்விப்படுவோம் எப்படின்னா இமயமலை வந்து உருகிட்டே இருக்கு. ஏன்னா இமயமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனி ஆறு, பனி கட்டி மலை. ஓகே, அப்படின்னா வந்து இமயமலை வந்து ரெகுலராக உருகிட்டே இருக்கு. அப்படின்னா அது இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகள் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக தண்ணியை ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இமயமலை அப்படிங்கிற வந்து ஒரு பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள். ஓகேவா? ஐஸ் கியூப்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாக. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெகுலராக த்ரூ அவுட் த இயர், ஈச் அண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பனிக்கட்டிகள் உருகிட்டே இருக்கு. ஓகே, பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், அது சொல்றோம் இல்லையா, உலகத்துடைய வெப்பமயமாதல் காரணமாக பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் என்ன ஆச்சுன்னா ரெகுலராக வந்து பனிப்பாறை உருகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக இது வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து வற்றாத ஜீவ நதிகள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, வற்றாத ஜீவ நதிகள்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், வருஷம் ஃபுல்லா இது ரெயின்ஃபால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன், வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெகுலரா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து வற்றாத ஜீவ நதிகள். ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெரனியல் ரிவர்ஸ். இப்போ ஹிமாலயன் ரிவர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா
த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். த்ரூ அவுட் த இயர், வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்புறம் சொல்கிறாங்க இது பேர் பார்த்தீங்கன்னா பெனின்சுலார், அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெரனியல் ரிவர்ஸ், பெரனியல் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ பெரனியல் ரிவர்ஸ் தட் மீன்ஸ் வற்றாத நதிகள். பெரனியல் ரிவர்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வற்றாத நதிகள்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி என்ன சொல்லலாம், மற்ற இதை வச்சு நம்ம ரெகுலராக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம தாராளமாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நீர் போக்குவரத்து, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். நீர் போக்குவரத்து மேற்கொள்ள முடியும். ஓகே, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். வருஷம் தண்ணி ஓடிட்டே இருக்கு இல்லையா, கண்டிப்பாக படகு ஓட்டலாம், சின்ன சின்ன கப்பல் ஓட்டலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு என்னன்னா வந்து இதில் மின்சாரம் தயாரிக்க முடியாது, எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. வி கான்ட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, மின்சாரம் தயாரிக்க இயலாது. ஓகே, காரணம் பார்த்தீங்கன்னா சில டைம் பேப்பரில் கேள்விப்படுவோம், என்ன சொல்லுவாங்க, கங்கையில் மிகப்பெரிய அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, இதனால பார்த்தீங்கன்னா வந்து 5-6 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குமாங்க. அப்படி வச்சு பாருங்க, 5-6 ஸ்டேட் பாதிக்கப்படுதுன்னா எவ்வளோ தூரம் வெள்ளம் ஓடிட்டு இருக்கும், ஃப்ளட் ஓடிட்டு இருக்கும். அப்போ அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளட்டு போகுதுங்கிற இடத்துல நம்ம குறுக்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு கட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்க முடியாது. ஓகே, இது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 4 பாயிண்ட் தான். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்டு முழுக்க ரெயின்ஃபால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க, இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து வற்றாத நதிகள், பெரனியல் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடுறதுனால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தண்ணி வந்து ஹெவியாக போய்கிட்டு இருக்கும், மிஷின்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அப்படி என்னதான் ரிவர் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 ரிவர்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சிந்து, ஓகேவா, இண்டஸ்ன்னு சொல்லுவாங்க, இண்டஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேஞ்சஸ், கங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. சாரி. ஓகேவா? மொத்தம் 3 ரிவர் தான் வந்து முக்கியமான ரிவர்ஸாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிந்து நதி, இன்னொன்று கங்கை நதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதின்னு சொல்கிறோம். ஓகேவா? சிந்து நதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கங்கை, இன்னொன்று வந்து பிரம்மபுத்திரா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சிந்துவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது இங்கிலீஷில் வந்து இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த இண்டஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஹிஸ்ட்ரியிலேயே. என்னன்னா ஸோ சிந்து நதி நாகரிகம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இந்த சிந்து நதியை ஒட்டி தான் உருவாச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? இந்தியாவுடைய தொன்மையான நாகரிகம் இது. சொல்லப்போனால் தமிழர்களுக்கும் அந்த சிந்து மக்களுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சிந்து நதி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்குறோம். ஸோ சிந்து நதியை பற்றி பார்க்க முடியும்னா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். சிந்து நதி இருக்கு இல்லையா, ஓகே, அது வந்து இந்தியா இருக்குன்னு வச்சுங்க அப்படியே. ஓகேவா? இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட, ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ சிந்து நதி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, நமக்கு என்ன திபெத்தில் போயிட்டு பாகிஸ்தானில் ஃப்ளோ ஆகி கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பாகிஸ்தானில் வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ளோ இருக்கும். அப்போ சொல்கிறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, சிந்து நதி எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஹிமாலயா ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹிமாலய தொடர்கள், இமயமலை தொடர்கள் தான் போயிட்டு இருக்கும். அப்போ இது கரெக்டாக எங்கே சார் ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திபெத்தில், திபெத். ஓகேவா? திபெத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டைன் பேர் பார்த்தீங்கன்னா கைலாஷ் மவுண்டன் சொல்லுவாங்க. அது பேர் வந்து கைலாஷ் மவுண்டைன், கைலாஷ் மலைத்தொடர்கள். ஓகேவா? திபெத்தில் இந்த இடத்துக்கு பேர் அங்கெல்லாம் ஆரிஜின் ஆகுது. ஓகேங்களா? திபெத்தில் கைலாஷ் மவுண்டனில், கைலாஷ் மலைத்தொடரில். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஹைட்டில் சொல்லப்போனால் எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் ஒன்று இருக்கும். அந்த லொக்கேஷன் பேர் பார்த்தீங்கன்னா மானசரோவர் லேக் சொல்லுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா மான்சரோவர் லேக், மான்சரோவர் லேக். ஓகே, இந்த இடத்துக்கு பேர். ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இமயமலை தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இமயமலை தான். ஓகேங்களா? அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த மலை இருக்கு இல்லையா, குட்டி ஹில் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா வந்து கைலாஷ் மவுண்டன் சொல்லுவாங்க. அந்த கைலாஷ் மவுண்டனில் பார்த்தீங்கன்னா அங்கே ரிவர் இருக்கு. அந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா மானசரோவர் லேக்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஹைட்னா 5150 மீட்டர் ஹைட்டில் உருவாகுது. ஓகேவா? இதான் இண்டஸோடைய ஆரிஜின். ஓகே, அப்போ சிந்து நதி எங்கே உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திபெத்தில்.
ஓகேங்களா? கைலாஷ் மவுண்டெயின்ல அடுத்து பார்த்தீங்கன்னா, மானசரோவர் லேக்குக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்ல உருவாகுது? 5150 மீட்டர் ஹைட்ல உருவாகுது. ஓகேங்களா? ஏன்னா என்னாச்சு? எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாரி மவுண்டெயின்ல வந்து உருவாகும். ஓகே. அப்ப 5150 மீட்டர் ஹைட்ல உருவாகுது. ஓகேவா? உருவாகி என்ன பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நமக்கு மேற்கு நோக்கி பாயுது. ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு நோக்கி ஃப்ளோ ஆகுது. பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? மேற்கு நோக்கி ஃப்ளோ ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நோக்கி போகும்போது நம்ம இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் வழியா போகுது. இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் வழியா போகுது. ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா 2 விதமான மவுண்டன்ஸ் இருக்கும். ஓகே. ஒண்ணு பார்த்தீங்கன்னா லடாக்கு, இன்னும் ஜாஸ்கர்ன்னு சொல்லுவோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா லடாக், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர். ஓகேவா? அப்ப சிந்து என்ன பண்ணுது? ஜம்மு காஷ்மீர் வழியா போகும்போது லடாக் அண்ட் ஜாஸ்கர் வழியா வந்து சிந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது சிந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா வந்து சிந்து வந்து பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது. ஓகே. பாகிஸ்தான்ல ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா பாகிஸ்தானுடைய எண்ட்ல சில்லார்னு சொல்லுவாங்க. இந்த பேர் பர்டிகுலர் ஏரியா இருக்குல்ல, அது பேரு சில்லார். பாகிஸ்தான்ல போயிட்டு சில்லார் அப்படிங்கிற பிளேஸ்ல என்ன ஆகுதுன்னா, அது அரபிக் சீயோட கலந்துருது. அது என்ன ஆகுது? அரபிக் கடலோட வந்து கலந்துருது. அப்ப தெளிவா தெரிஞ்சுங்க. ஆரிஜின் எங்க இருக்கு? எங்க இருக்கு? திபெத்ல கைலாஷ் மவுண்டன்ல மானசரோவர் லேக்ல 5150 மீட்டர் ஹைட்ல உருவாகுது. என்ன ஆகுது? நமக்கு வந்து வெஸ்ட் நோக்கி போகுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு நோக்கி போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகுது? இந்தியாவில ஜம்மு காஷ்மீர் வழியா போகுது. போய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லடாக், ஜாஸ்கர் அப்படிங்கிற பகுதி வழியா போய் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகி கடைசி என்ன ஆனது? பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா பாகிஸ்தானுடைய சில்லார் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து அரபிக்கடலோட கலந்துருது. ஓகேவா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மொத்தமா வந்து 5 துணை ஆறுகள் இருக்கும். ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான துணை ஆறுகள் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ்ன்னு சொல்லி மொத்தம் 5 ட்ரிபியூட்டரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கணும்னா ஜீலம், செனாப், ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ் ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸ். துணை ஆறுகள்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? சிந்து நதியுடைய துணை ஆறுகள். இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ்ங்கிறனா வந்து ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். இதுல என்ன விஷயம் கேட்பாங்கன்னா வேற, இதுல ரொம்ப பெரிய ட்ரிபியூட்டரின்னு கேட்பாங்க. இதுதான் செனாப். ஓகேவா? இந்த 5ம் ட்ரிபியூட்டரி தான், துணை ஆறுகள் தான். இந்த 5ல பெருசு யாருன்னு பார்த்தீங்கன்னா செனாப். ஓகே. இந்த 5லயும் பெருசு யாருன்னு பார்த்தீங்கன்னா செனாப். ஓகேங்களா? அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இது ஒட்டு மொத்தமா ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 5150 கிலோமீட்டர் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இந்த சிந்து நதி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மொத்தமா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நமக்கு எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுது? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பாயுது அப்படிங்கும்போது அது எத்தனை ஏரியாவை கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா சொல்றேன். இங்க இருக்கு இல்லையா? இங்க ஆரிஜினேட் ஆச்சு இல்லையா? இங்க ஆரம்பிச்சு சில்லார்ல போய் முடிகிற வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் மொத்தம் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர் டோட்டல் லென்த். டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா? டோட்டல் ஏரியா தட் இஸ் டோட்டல் லென்த். ஓகேங்களா? வந்து நமக்கு கைலாஷ் மவுண்டன்ல ஆரம்பிச்சு சில்லாருங்கிற பகுதியில் போய் எண்ட் ஆகுற வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னா 2850 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. பட் இந்தியாவில் பாருங்க கொஞ்சம் தான் ஃப்ளோ ஆகுது. இந்தியாவில் வந்து இவ்வளவுதான் ஃப்ளோ ஆகுது. இந்தியாவில் வந்து இவ்வளவுதான் ஃப்ளோ ஆகுது இல்லையா? அப்ப இந்தியாவில் மட்டும் எவ்வளவு கேட்பாங்க சில டைம். ஓகே. இந்தியாவில் மட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகே. ஒட்டுமொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2850. அடுத்த இந்தியாவில் மட்டும் ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா வந்து 709 கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டும் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு விஷயம். சிம்பிளா தெரிஞ்சுங்க. ஓகேவா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரிவர் பத்தி படிக்கிறீங்கன்னா அதோட ஆரிஜின் தெரிஞ்சுக்கணும். அந்த ரிவரோட எண்டு தெரிஞ்சுக்கணும். எத்தனை கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? அதில் இந்தியாவில் எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ரிவரோடைய ட்ரிபியூட்டரிஸ் என்ன? அதில் முக்கியமாக பெருசுன்னு கேட்பாங்க. ஓகே. இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுல வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் பத்தி பார்த்து முடிச்சிருக்கோம். இமயமலையில் வந்துருக்கக்கூடிய இண்டஸை பத்தி பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கங்கை ஆறுகள். வந்து கேஞ்சஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ரிவர் பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் ரிவர். ஓகேவா? தமிழ்ல வந்து கங்கை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கங்கை ஆறு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதே போலதான். என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு எங்க ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஃபார்ம் ஆகுது. கங்கை ஆறு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஃபார்ம் ஆகுது. உத்தரகாண்ட்.
அங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உத்தர் காஷி ஒரு ஏரியா இருக்கு. உத்தர் காஷி, உத்தர் காஷி. ஓகேவா? உத்தரகாண்ட்ல உத்தர் காஷி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. உத்தரகாண்ட்ல உத்தர் காஷிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. எவ்வளவு ஹைட்ல ஃபார்ம் ஆகுதுன்னா 7010 மீட்டர் ஹைட்ல ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன படிச்சோம் சிந்து பத்தி படிக்கும்போது திபெத்ல கைலாஷ்ல மானசரோவர் லேக்ல ஓகேங்களா அங்க எவ்வளவு ஹைட்ல 5150 மீட்டர்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது இங்கேயும் என்ன ஃபார்ம் ஆகுது உத்தரகாண்ட்ல உத்தர் காஷிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 7010 மீட்டர் ஹைட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா அந்த ஆரிஜின்ல இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா அங்க இதுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பாகீரதின்னு பேர் இருக்கிறாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாகீரதின்னு இருக்கிறாங்க. பாகீரதி அந்த ஊர்ல. ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம். ஸ்கூல்ல பசங்க ஒரு பட்ட பேர் வச்சுக்குவானுங்க. ஓகே அந்த மாதிரி தான் என்ன பண்றோம் நம்ம. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியால பிறக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள் கூப்பிடுற பேர் வந்து பாகீரதிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாகீரதி. பாகீரதிங்கிறது வந்து அந்த ஒரிஜினல் அந்த ஆரிஜினல் இருக்கக்கூடிய நேம். ஓகேங்களா? ஸோ அந்த நதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய நேம் பேர் தான் வந்து பாகீரதின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த நதி உருவாகுது. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா மொத்தமா 2525 மீட்டர் ஃபார்ம் ஆகுது. மீன்ஸ் 25 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 2525 கிலோமீட்டர் வந்து இது ஃப்ளோ ஆகுது. இதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவர் என்ன ஆகும் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தியா படிக்கலாம். என்னன்னா உத்தரகாண்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல உத்தர் காஷியில அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இதுல சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து யமுனா, ஷாம்பல், சோன், காக்ரா, காண்டக். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து யமுனா, ஓகேவா? யமுனா, சாம்பல், அடுத்து சோன், அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று காக்ரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காண்டக். ஸோ இதெல்லாமே வந்து அந்த கங்கையோட ட்ரிபியூட்டரிஸ். இதெல்லாம் வந்து கங்கையோடைய துணையாறுகள். ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க என்னாச்சுன்னா நம்ம ரிவர் என்ன ஆகுது. ஸோ உத்தரகாண்ட்ல உத்தர காசில ஃபார்ம் ஆச்சு. அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இது பங்களாதேஷ் வரைக்கும் போகும். ஓகேங்களா? அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ஆரோட ஃப்ளோ எப்படி இருக்கு இப்படி இருக்கு கவனிங்க. அந்த ஆரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. வந்து ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆரோட ஃப்ளோ இப்படி இருக்கு. ஆரோட ஃப்ளோ இப்படி இருக்கு. அப்ப இந்த ஆரோட ஃப்ளோல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆறுக்கு லெஃப்ட் இது எது காக்ரா காண்டக் அப்படிங்கிற ரிவர். அப்படியே யோசிங்க எப்படின்னா கங்கையுடைய லெஃப்ட் சைடு ட்ரிபியூட்டரி எது கங்கையுடைய இடதுபுற நதிகள் எதுன்னு கேட்பாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து காக்ரா அண்ட் காண்டக்ங்கிறது. கங்கையுடைய ரைட் சைடு ட்ரிபியூட்டரின்னு கேட்டாங்கன்னா வந்து யமுனா, சாம்பல், சோன் அப்படிலாம் பாத்தீங்கன்னா வந்து கங்கையோட ரைட் சைடு ட்ரிபியூட்டரி. ஏன்னா கங்கை யாரோட ஆங்கிள் வச்சு பாருங்க. கங்கை வந்து அப்படி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப கங்கைக்கு லெஃப்ட் பாத்தீங்கன்னா காக்ரா காண்டக்கு, கங்கைக்கு ரைட் பாத்தீங்கன்னா யமுனா, சாம்பல், சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆறு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே கங்கை என்ன வருது அப்படியே போயிட்டே இருக்கும். இது நமக்கு என்ன கடைசியா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வரைக்கும் போகும். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல போகும்போது ஆட்டு பங்களாதேஷ் போகுது இல்லையா? அப்ப என்ன பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்க ஒரு பேர் இருக்கிறாங்க. என்ன பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பத்மான்னு பேர் வைப்பாங்க. கங்காஷ்ல கங்கா கங்கையாறு தான். அது என்ன பண்றாங்க பங்களாதேஷ்ல போன பிறகு அந்த மக்கள் என்ன பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து பத்மான்னு பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த பத்மா என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆறு வரும். யாருன்னா பிரம்மபுத்திரா இருக்காங்களே அவன் வந்து சேருவான். ஓகேங்களா? அப்ப என்ன பாத்தீங்கன்னா வந்து பங்களாதேஷுக்குள்ள போய் நம்மளுடைய கங்கா வெயிட் பண்ணுது. எப்படி வெயிட் பண்ணுது பத்மாங்கிற பேர்ல வெயிட் பண்ணுது. ஓகேவா? அப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆறு வரும். அந்த ரிவர் பேர் பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு என்னாங்கன்னா மெர்ஜ் ஆயிட்டு கடைசியா மேக்னா அப்படிங்கிற பேர்ல போகும். ஓகேவா? ஸோ பிரம்மபுத்திரா வரும். அடுத்து படிப்போம். ஸோ பிரம்மபுத்திரா வருது. பிரம்மபுத்திரா இந்த ஆறு என்ன பண்ணுது பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகும். அங்க என்ன பேர் வைப்பாங்கன்னா ஜமுனான்னு பேர் வைப்பாங்க. ஜமுனான்னு பேர் வைப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ பிரம்மபுத்திராவுக்கு பங்களாதேஷ் மக்கள் வைக்கிற பேரு ஜமுனா. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம வச்ச பேரு கங்கா, அந்த மக்கள் வச்ச பேரு பாத்தீங்கன்னா பத்மா. ஓகேவா. அதே போல நாம என்ன சொல்றோம், பிரம்மபுத்திரான்னு சொல்றோம், அந்த மக்கள் ஜமுனான்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க, பத்மாவும் ஜமுனாவும் ஜாயிண்ட் ஆகி கடைசியா பாத்தீங்கன்னா மேக்னா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ரிவரா ஓடும். ரெண்டே பெரிய ரிவர். ஓகேவா. ஸோ பத்மாவும் பெரிய ரிவர், அதே போல ஜமுனாவும் பெரிய ரிவர். ஓகேவா. நம்ம ஸ்லாங்ல பாத்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரெண்டுமே அது பெரிய ரிவரா மாறி, ஸோ மேக்னா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய பெரிய ஒரு டெல்டாவை கிரியேட் பண்ணும், பெரிய ஒரு ஆற்று படலத்தை கிரியேட் பண்ணி வச்சுங்களேன். ஜஸ்ட் பார்ப்போம் போக போக. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ கங்கை அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல உத்தரகாஷி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆகும்போது என்ன பேர் வைக்கிறோம், பாகீரதின்னு பேர் வைக்கிறோம். ஓகேங்களா. எவ்வளோ ஹைட்ல ஃபார்ம் ஆச்சு, 7010 மீட்டர் ஹைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே போய் பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. அப்படின்னா மாதிரி நான் மொத்தம் 5 ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் ஆகுது. என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து காக்ரா காண்டக்கு, அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யமுனா சாம்பல் சோன்னு சொல்லி மொத்தம் 5 ட்ரிபியூட்டரி ஃபார்ம் ஆகுது. ஸோ பங்களாதேஷ் என்ன பேர் இருக்கிறாங்க, இதுக்கு வந்து பங்களாதேஷ்ல பத்மான் பேர் இருக்கிறாங்க. ஜமுனா அப்படிங்கிற பேர்ல பிரம்மபுத்திரம் ஜாயின் ஆகுது. ஓகேவா. ஸோ பத்மாவும் ஜமுனா ஜாயின் பண்ணி பண்றாங்க. மேக்னாங்கிற பேர்ல ஒரு பெரிய ஒரு ஆறு உருவாகுது. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஹீரோ யாருன்னா பிரம்மபுத்திரா பத்தி பார்க்குறோம். ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பத்தி பார்க்குறோம். பிரம்மபுத்திரா. ஓகேவா. பிரம்மபுத்திரா. ஸோ இங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், நம்மளுடைய சிந்து பத்தி பார்க்கும்போது சிந்து எங்க உருவாச்சு, திபெத்ல உருவாச்சு. சிந்து திபெத்ல எங்க உருவாச்சு, கைலாஷ் மவுண்டன்ல. எங்க உருவாச்சு, மான்சரோவர் லேக் பக்கத்துல உருவாச்சு. மான்சரோவர் லேக் பக்கத்துல உருவாச்சு. எவ்வளோ ஹைட்ல உருவாச்சு, ஸோ பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர் ஹைட்ல உருவாச்சு. இது வந்து நம்ம சிந்துவோடைய ஆரிஜின். ஓகேவா. இதே இடம் தான், இதே திபெத்து, இதே கைலாஷ், இதே மானசரோவர்ல என்னாச்சுன்னா, ஸோ உருவாகி நமக்கு என்ன ஆகுது, கிழக்கு நோக்கி பாயுது. ஓகேவா. ஸோ வந்து இதே இடத்துல உருவாகி மேற்கு நோக்கி பாஞ்சா அது வந்து சிந்து, இண்டஸ். இதே இடத்துல உருவாகி என்ன ஆகுதுன்னா கிழக்கு நோக்கி பாயுது, அதான் வந்து நம்மளுடைய பிரம்மபுத்திரா. பட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, இந்த பிரம்மபுத்திராவுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாங்போன்னு பேர் இருக்கிறாங்க. ஓகேவா. சாங்போ, சாங்போ. ஸோ சாங் போர்டு அர்த்தம்னா பியூரிஃபை, தூய்மை அர்த்தம். சாங் போர்டு அர்த்தம்னா பியூர்னு அர்த்தம், தூய்மைன்னு அர்த்தம். ஓகே. நாம பொதுவாக கூப்பிடுற பேர் வந்து பிரம்மபுத்திரா. பட் அந்த குறிப்பிட்ட ஆரிஜினல் இடத்துல வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து இதுக்கு பேரு சாங்போ, தூய்மைன்னு சொல்றாங்க. ஓகேவா. அந்த ரிவர் நம்ம வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ ஆகிட்டு கடைசி இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, அங்க வரும். இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ், அது வழி நமக்கு இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஓகேவா. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திகாங்னு சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து தான் ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திகாங். திகாங். ஓகேவா. அந்த ஏரியாவில் நமக்குன்னா இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுது. இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ள வரல. அது என்ன ஆகுது, ஸோ திபெத்தில் கைலாஷ்ல மாசம் உருவாயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா என்டர் ஆக போகுது. எப்படி என்டர் ஆக போகுது, ஸோ அருணாச்சல பிரதேஷ்ல வந்து திகாங் அப்படிங்கிற இடத்துல என்டர் ஆக போகுது. ஓகேங்களா. திகாங் இடத்துல என்டர் ஆக போகுது. அப்படின்ற மாதிரி என்னாச்சு, என்டர் ஆயிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கு, இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அது கடைசி என்னது, பங்களாதேஷ்குள்ளேயும் போகுது. நம்ம ஆல்ரெடி படிச்சோம், என்ன சொன்னோம், ஸோ கங்கா வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, கங்கா வந்துட்டு இருந்துச்சு. கங்காக்கு என்ன வச்சாங்க பங்களாதேஷ்ல, கங்காக்கு பார்த்தீங்கன்னா பத்மான்னு பேர் வச்சாங்க. நம்மளுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஸோ ஜமுனான்னு பேர் வச்சாங்க. இந்த ரெண்டு நாவது, ஸோ பத்மாவும் ஜமுனாவும் வந்து வருது. அப்போ என்ன மாறிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ரிவரா மாறிச்சுன்னு பார்த்தோம். மேக்னாங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவரா மாறிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ பிரம்மபுத்திரா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கைலாஷ்ல, திபெத்ல, மானசரோவர் லேக்ல உருவாகுது. 5150 மீட்டர் ஹைட்ல ஃபார்ம் ஆகுது. அதனால அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அருணாச்சல பிரதேஷ்ல திகாங் அப்படிங்கிற பிளேஸ்ல வருது. ட்ரிபியூட்டரி நோட் பண்ணீங்க. ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து தீஸ்டா, துணையாறுகள். ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா தீஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. ஓகேவா. ஸோ நம்மளுடைய பிரம்மபுத்திரோடைய துணையாறுகள்னு பார்த்தீங்கன்னா தீஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிரம்மபுத்திரோடைய ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள். ஓகேங்களா. சிம்பிளா தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம பிரம்மபுத்திரா இவ்வளவுதான். ஓகேவா. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ 2900 கிலோமீட்டர். ஓகேவா. அது இந்தியாவில் மட்டும் எவ்வளோ ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து 900 கிலோமீட்டர். ஈஸி தான்.
ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். பட் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து 900 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிந்து பற்றி பார்த்தோம். சிந்து எவ்வளோ ஃபார்ம் ஓடுச்சு? ஸோ வந்து 2800 மேலே ஓடுச்சு. ஓகேங்களா. பட் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ ஓடுச்சு? வெறும் 700 சம்திங் தான் ஓடுச்சு. 700 சம்திங் தான் ஓடுச்சு. ஓகேவா. பிரம்மபுத்திரா என்ன பண்ணுது? நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 900 தான் ஓடுது. அப்படி பார்க்கும்போது கங்கை இருக்கு இல்லையா? ஸோ 25 கிலோமீட்டர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுச்சு. ஓகேவா. அப்போ இந்தியாவில் ஓடக்கூடிய ஹிமாலயன் ரிவர்ஸ்ல பெரிய ரிவர்னு கேட்டால் கங்கை தான். ஏன்னா மத்தால என்னாச்சு? இந்தியாவில் ஓடுது. பட் என்ன சிந்து பார்த்தீங்கன்னா சிந்து திபெத்தில் உருவாகி இந்தியாவில் கொஞ்சம் ஃப்ளோ ஆகி பாகிஸ்தானில் சின்னாலவே முடிஞ்சுது. பிரம்மபுத்திரா என்ன பண்ணுச்சு? ஸோ திபெத்தில் உருவாகி அப்படின்னு வச்சு காசு பங்களாதேஷ் முடிஞ்சுது. இது கொஞ்சம் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ அதை மொத்தம் வந்து சிந்துவும் பிரம்மபுத்திராவும் இந்தியாவில் கொஞ்சம் தான் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. பட் நம்மளுடைய கங்கை தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃப்ளோ ஆகுச்சு. ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் பாயக்கூடிய இந்த இண்டஸ் ரிவரில் இந்தியாவில் பாயக்கூடிய ஹிமாலயன் ரிவர்ஸில் பெருசுங்கிறனால வந்து கேன்சஸ் தான், கங்கை தான் வந்து பெரிய ரிவர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது பேசிக்கான விஷயம் பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ஹிமாலயன் ரிவரோட கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா பெரனியல் ரிவர்ஸ், வற்றாத நதிகள்னு சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே மின்சாரம் எடுக்க முடியாது. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்? ரெகுலராக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா. போக்குவரத்து பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹிமாலயன் விஸ்தங்கள் முக்கிய விஷயம் அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தீபகற்ப ஆறுகள் பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர்ஸ். தீபகற்ப ஆறுகள் இங்கிலீஷ்ல வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். பெனின்சுலார் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து பெனின்சுலார் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. தீபகற்ப ஆறுகள் அல்லது பெனின்சுலார் ரிவர்ஸ். ஓகேங்களா. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃப்ளோ ஆகுது. இது கம்ப்ளீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை மாதிரி ஒரு சோர்ஸ் ரெகுலராக கிடையாது. என்னாச்சு? மழை வந்தாதான் இங்கே தண்ணி கிடைக்கும். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா வந்து மான்சூன் ப்ராப்பராக வந்தால் தான் தண்ணி கிடைக்கும். நம்ம காவிரி அறி வச்சு பாருங்களேன். ஸோ திடீர்னு வெள்ளப்பெருக்கா ஓடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியே இருக்காது. ஓகேங்களா. அப்படின்னு விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்சூன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக எப்படி பார்த்தீங்கன்னா வந்து சீசனல் ரிவர்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க? சீசனல் ரிவர்ஸ், பருவமழையை சார்ந்தது. இந்த சீசனல் ரிவர்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் மான்சூன். ஓகேவா. பருவமழை சார்ந்து தான் வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. அது தெரிஞ்சுங்க. இதை மட்டும் ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒன்று வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேவா. ஸோ மேற்கு நோக்கி பாயுமாறுகள். இது மேற்கு. ஓகே. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மேற்கு நோக்கி பாயுமாறுகள். மேற்கு நோக்கி பாயுமாறுகள் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இப்படி போகும். ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேவா. மேற்கு நோக்கி பாயுமாறுகள். இன்னொன்று வந்து கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். மொத்தம் ரெண்டா பிரிக்கும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த கிழக்கு நோக்கி பாய்மாறுகள் இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஈஸ்ட் நோக்கி போறது. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மகாநதி. ஓகேவா. ஒன்னொன்னு கோதாவரி. மகாநதி, கோதாவரி. ஓகே. நம்மளோட கிருஷ்ணா. ஓகே. நம்மளோட காவேரி. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு நோக்கி ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. மேற்கு நோக்கி ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரிவர்ஸ் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து நர்மதா, இன்னொன்று தபதி. தப்தின்னு சொல்லுவோம். தப்தி. ஓகே. TAPTI தப்தி. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நோக்கி போகிறது நமக்கு 4 இருக்கு. ஸோ நர்மதா, நிறைய ரிவர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் மேஜர் ரிவர்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான முக்கியமான ரிவர்ஸ். ஓகேங்களா. நம்ம ஊர்ல தாமிரபரணி இருக்கு, கொள்ளிடம் இருக்கு, ஓகே, பவானி ரிவர் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ரிவர்ஸ். பட் நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது முக்கியமான ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெரனியல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி போகுது, ஒன்று வந்து மேற்கு நோக்கி போகுது. ஓகேவா. வெஸ்ட் ஃப்ளோயிங்ல முக்கியமாக 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று நர்மதா, தபதி. அதே போல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங்ல மொத்தம் 4 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி சொல்லி மொத்தம் 4 ரிவர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் ஃப்ளோயிங் ஆரம்பிக்கலாம். கிழக்கு நோக்கி பாய்மார்கள். ஓகேங்களா. அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா மகாநதி ஆரம்பிக்கிறோம். மகாநதி. மகாநதி இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். மகாநதி வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், கிழக்கு நோக்கி பாய்மார்கள். ஓகேவா. இது எங்க உருவாகும் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ஃபார்ம் ஆகுது. சத்தீஸ்கர்ல உருவாகுது. ஓகேங்களா. சத்தீஸ்கர்ல எங்க உருவாகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கும்போது ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல உருவாகுது. சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒடிசா வழியா ஃப்ளோ ஆகுது. எங்காவது சத்தீஸ்கர்ல ஃபார்ம் ஆயிட்டு ஒடிசா வழியா ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. சத்தீஸ்கர்ல ஃபார்ம் ஆயிட்டு ஒடிசா வழியா ஃப்ளோ ஆகுது.
ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு ஒடிசா வழியா போய் என்னன்னா கடைசியா வந்து நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் இருக்குலாம் கலக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகேவா. ஸோ வந்து வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, அங்க போய் கடைசியா கலக்கும். ஓகேங்களா. ஒட்டுமொத்த லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 851 கிலோமீட்டர் தான். இதுல சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. ஓகேங்களா. சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீநாத். ஓகேவா. இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள். என்ன பார்த்தீங்கன்னா சீநாத். சீநாத். ஓகேவா. ஸோ டெலன், சீநாத், அடுத்து டெலன், சந்தூர், சித் ரட்லா. ஓகே, இதெல்லாம் பார்த்தா ட்ரிபியூட்டரிஸ். கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் படிக்கும் ஈஸி, அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் போக போக புரிஞ்சிடும். படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ஈஸி ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. சீநாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸோ நம்ம மகாநதியோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். இவ்வளோதான் டேட்டா. எக்ஸாம்ல தேவையான டேட்டா இவ்வளவுதான். ஓகேங்களா. அப்ப இது எங்க ஆரிஜின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல ஃபார்ம் ஆகுது. ஒடிசா வழியா கடல்ல போயினாவது ஒடிசா வழியா போயிட்டு பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது? 851 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. அதுல எத்தனை ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு? நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. பட் மேஜர்னு பாத்தீங்கன்னா வந்து சீநாத், டேலன், சந்தூர், சித்ரட்லாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே மேஜர் ட்ரிபியூட்டரியா இருக்கு. ஸோ அந்த அளவு தெரிஞ்சா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணாவுடைய ரிவர் ஃப்ளோன்னு போடுங்க. நம்ம ஆரிஜின் டு எண்ட்னு போடுங்க. ஓகேங்களா. அப்ப கரெக்டா ஒட்டுமொத்த இந்தியா மேப்பையும் காமிச்சு அதுல கோதாவரி மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும், மகாநதியை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்க ஆரிஜின் ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி அதை கரெக்டா அதை ஒவ்வொரு மேப்பா ஒவ்வொரு ரிவரா மட்டும் மேப் பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு தடவை கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா அந்த ரிவர் ஃப்ளோவை மைண்ட்ல பதிஞ்சிடும். ஓகேங்களா. அது மறக்காம போயிட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா மகாநதிக்கு அடுத்து கோதாவரி பத்தி பார்க்குறோம். கோதாவரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கோதாவரி பத்தி பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ கோதாவரி இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னா பெனின்சுலர் ரிவர்ஸ்ல, அதாவது தீபகற்பத்துல பாயிற ஆறுகள்லயே ரொம்ப லென்த்தியஸ்ட் இதுதான். தீபகற்ப ஆறுகள்லயே லென்த்தியஸ்ட். ஓகேவா. ஸோ தென்னிந்தியாவில் பாயிற ஆறுகள் இப்போ சவுத் இந்தியா ஆறுகள்லயே தீபகற்ப ஆறுகள் லென்த்தியஸ்ட் வந்து இதுதான். எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1465 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. ஸோ தென்னிந்தியாவில் தட் மீன்ஸ் சவுத் இந்தியன் பெனின்சுலார்ல ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ்லேயே வந்து லென்த்தியஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோதாவரி தான். கிட்டத்தட்ட 1465 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. இது எங்க சார் ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓகேவா மகாராஷ்டிரால நாசிக்னு ஒரு பகுதி இருக்கு. நாசிக் நம்ம கேள்விப்படுவோம். மகாராஷ்டிரா நாசிக் பார்த்தீங்கன்னா வந்து காயின் எல்லாம் மின்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு தேவையான காயின்ட்ட ஃபுல்லா பிரிண்ட் பண்ணுவாங்க கேட்போம் இல்லையா, அதான் நாசிக். ஓகேவா. மகாராஷ்டிரால நாசிக்ல உருவாகுது. ஓகேவா. அப்படி சொன்னா உருவாகும் போது என்ன சொல்றாங்க, இது பேர் பார்த்தீங்கன்னா இது பேரு விருத்த கங்கா சொல்லுவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா, விருத்த கங்கான்னு வைக்கிறாங்க இது பேரு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க. மக்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல பேர் வச்சிருப்பாங்க. ஸோ கோதாவரிக்கு அந்த இடத்துல என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, நாசிக்ல என்ன பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விருத்த கங்கான்னு பேர் வைக்கிறாங்க மக்கள். ஓகேங்களா. அது என்ன பண்ணுது, அப்படியே வந்து அங்கிருந்து என்னாச்சு அப்படியே போய் ஆந்திரா வழியா போகுது. ஓகேவா. ஆந்திரா வழியா போய் கடைசி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால்ல வந்து கடல்ல கலக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. பல விஷயம் இது. ஒரு மொத்தம் 3 விஷயம் தான். மகாராஷ்டிரால உருவாகுது. எங்க உருவாகுது? நாசிக்ல ஃபார்ம் ஆகுது. அங்க என்ன பேர் இருக்கிறாங்க? விருத்த கங்கான்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆந்திரா வருது. அங்கிருந்து கடைசியா பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் முடிஞ்சது. ஓகேவா. இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய துணை ஆறுகள் ட்ரிபியூட்டரிஸ் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பூர்ணா. ஓகேவா. பூர்ணா. அடுத்து பெண்கங்கா. பூர்ணா, பெண்கங்கா. ஓகேவா. ஸோ பிரணிதா. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திராவதி. ஓகேங்களா. ஸோ தால் சலாமி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சுங்க, பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் சலாமி. ஸோ திரும்ப படிச்சுன்னா ரிவர் அந்த ஃப்ளோவே சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுங்க, பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் சலாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸாக இருக்கு. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி இருக்குல்ல, இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரியோட ஃப்ளோல இங்க ஒரு இது இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னா வந்து நன்னீர் ஏரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ கோதாவரியில் என்ன இருக்குல்ல, கோதாவரியோடைய
அட் கோதாவரியுடைய அந்த ஃப்ளோ பாதை இருக்கு இல்லையா, கோதாவரியோட பாதையில பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, ஸோ கொள்ளேறு அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வந்து கொள்ளேருங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக். கொள்ளேருங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் லேக், ஒரு நன்னீர் ஏரி இருக்கு, பியூரான ஏரி இருக்கக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. அது பேர் பாத்தீங்கன்னா கொள்ளேருன்னு சொல்லுவாங்க. ஓகே, நியர் ஆந்திரால இருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க வந்து. ஸோ கொள்ளேரு ஏரி, தட் மீன்ஸ் கொள்ளேரு லேக் வந்து எந்த ரிவரோட ஃப்ளோல இருக்குன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி ரிவரோட ஃப்ளோல இருக்கு. ஓகேங்களா, அது just தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா. ஓகேவா, நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஹீரோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஓகேவா, ஸோ நம்ம கவனிச்சா தெரியும், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மகாநதி, கோதாவரி. இப்போ நம்ம பார்க்க போன ரிவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஓகேவா, ஸோ கிருஷ்ணா. அப்ப நமக்கு தெரியுது பாருங்க, கிருஷ்ணா நம்ம கடவுள் இருக்க கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா. ஆக்சுவலா கடவுள் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் புரிஞ்சிருப்பார். ஓகேவா, ஸோ பாத்தீங்கன்னா வந்து மவுண்டைன்லாம் தூக்கி இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு வரல மவுண்டைன்லாம் தூக்கி பிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அப்படி விஷயம் கடவுள் அப்படிங்கும் போதே வந்து மகா பலம் பொருந்தியவர் அர்த்தம். தட் மீன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான ஹீரோ அர்த்தம். ஓகேவா, அப்படின்னு விஷயம்னா கிருஷ்ணா வந்து ஆக்சுவலா பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன். ஓகேவா, அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் எங்க ஃபார்ம் ஆறாருன்னா அட் மகாராஷ்டிரால. ஓகேவா, எங்க ஃபார்ம் ஆறாருன்னா மகாபலேஸ்வரர். மகாபலேஸ்வரர். ஓகேவா, மகாபலேஸ்வரா அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுறாரு. ஓகேவா சொல்றோம். ஸோ பகவான் எப்படி இருப்பாரு, கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா மகாபலம் பொருந்தியவர். ஓகேவா, அப்படின்னு சொல்றோம். மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல வந்து இது ஆர்ஜின் ஆகுறாரு. ஓகே, மகாராஷ்டிரால மகாபலேஸ்வரர் குட்டி ஏரியால வந்து ஆர்ஜின் ஆகுறாரு. ஓகேங்களா, அங்கிருந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகிறாரு. 1400 கிலோமீட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 1465 பார்த்தோம் கோதாவரி. ஓகேங்களா, இது வந்து வெறும் 1400 தான். என்ன சொல்றாங்க, ஸோ வந்து சவுத் இந்தியால ஃப்ளோ ஆகிற ரிவர்லயே 2வது பிரச்சனை கேட்பாங்க. ஓகேவா, சவுத் இந்தியாவில் உருவாகிற ரிவர்லேயே பார்த்தீங்கன்னா 2வது பெருசு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணா தான். ஓகேங்களா, அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இல்லையா, இது என்னது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள போகுது. ஆந்திராவில் போய் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா சொல்லி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரர் அப்படிங்கிறதுல ஆரிஜின் ஆகுது. 1400 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. அது என்ன ஆகுது, ஆந்திரா போய் சேருது. ஆந்திராவில் என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் அது ஆந்திரா தாண்டி நமக்கு பே ஆஃப் பெங்கால போய் சேருது. இப்போ அந்த இடத்து பேர் கேட்பாங்க சில டைம். எப்படி கேட்குறாங்கன்னா ஆந்திராவில் எந்த பிளேஸ்ல வந்து கடலை கலக்குன்னு கேட்பாங்க. நம்ம முதலே படிச்சோம், சிந்து பத்தி படிக்கும் ஞாபகப்படுங்க. சிந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் காமிச்சோம் இல்லையா. சிந்து எப்படி உருவாச்சு, திபெத்தில் கைலாஸ்ல மானசரோவரில் உருவாச்சு. 5150 மீட்டர் ஹைட்ல உருவாச்சு. அப்படியே ஜம்மு காஷ்மீர் போச்சு, லடாக் ஜஸ்கர் வழியா போச்சு, பாகிஸ்தான்ல போய் சில்லார் அப்படிங்கிற பிளேஸ் கலந்துச்சு. ஓகேங்களா, சில்லாருங்கிற பிளேஸ் கலந்துச்சு. அதே போல எங்க எப்படி கேட்பாங்கன்னா மகாராஷ்டிரால மகாபலேஸ்வரில் உருவாகி ஆந்திரா வருது. அது எந்த ஏரியால கடலை கலக்குதுன்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், பகவான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மேல். ஓகேவா, அப்ப என்னன்னா அவருக்கு ஒரு ஃபீமேல் துணை தேவைப்படும். அப்படின்னு சொல்றாங்கன்னா ஹம்சலா தேவி. ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கடலை கலப்பார். ஓகேவா, ஏன்னா அவர் வந்து மகாபலம் பொருந்தியவர், ஒரு மேல். ஓகேவா, அப்ப என்ன பண்றாரு, ஹம்சலா தேவிங்கிற ஒரு ஃபீமேல் போய் என்ன பண்றாரு, கடலை கலக்குறாரு. ஓகேங்களா, அப்படி சும்மா ஞாபகம் வச்சுங்க அப்படி எக்ஸாமுக்காக. ஓகேவா, அப்ப என்ன வந்து ஹம்சலா தேவிங்கிற இடத்துல வந்து கடைசி நாள் கடல்ல கலக்குது. ஓகேவா, இதுல வந்து என்னென்ன துணையார் என்னென்ன ட்ரிபியூட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா கொய்னா. இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கொய்னா. ஓகேவா, கொய்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீமா, முசி. ஓகேவா, பெடவாகு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படக்கூடிய நம்ம துங்கபத்ரா. ஸோ இந்தியன் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிவர் வந்து துங்கபத்ரா. ஏன்னா அங்கே தான் நமக்கு கிருஷ்ண தேவராயோட வம்சமே உருவாயிருக்கு, விஜயநகர வம்சம் உருவாயிருக்கு. ஓகேங்களா, அப்புறம் கிருஷ்ணாங்கிற விஷயம் மூலமா கிருஷ்ணாவோட துணையார்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொய்னா, பீமா, முஷி, பெடவாகு, துங்கபத்ரா தான் வந்து நம்ம கிருஷ்ணாவுடைய துணையார்களா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா காவேரி பத்தி பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா காவேரி. நம்மளால ரொம்ப தெரிஞ்ச காவேரி. ஸோ நமக்கு எங்க ஃபார்ம் ஆகுது காவேரி பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், கர்நாடகாவுடைய குடகு மலையில ஃபார்ம் ஆகும். கர்நாடகாவுடைய குடகு மலையில ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, கர்நாடகாவுடைய குடகு ஹில்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. கர்நாடகாவுடைய குடகு ஹில்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஒரு பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா,
குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்கதான், பிகாஸ் அங்க நமக்கு என்ன ஆகுது, காவிரி ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு பர்டிகுலர் பேர் பாத்தீங்கன்னா தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. அது பேர் பாத்தீங்கன்னா தலைக்காவேரி. ஓகேவா? ஸோ கர்நாடகாவுடைய குடகு ஹில்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல காவேரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காவேரி இருக்கு இல்லையா, காவேரியோட ஒட்டுமொத்த லென்த் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. காவேரி வந்து ஆக்சுவலாக 800 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? அப்போ அந்த காவேரிக்கு என்ன பேர் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, இது ஸோ சவுத் இந்தியாவோட கங்கைங்கிறாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தக்ஷின் பாத், தக்ஷின் கங்கா. இது பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சா தெரியும், தக்ஷின் அப்படிங்கிற வார்த்தையை சவுத் இந்தியாவை குறிக்கும். ஓகேவா? சவுத் இந்தியாவை குறிக்கக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து தக்ஷின்ங்கிற வார்த்தை. அப்ப சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு கங்கா. தென்னிந்தியாவின் கங்கா எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காவேரி. அப்படி நிக்னேம் வைக்கிறாங்க. ஸோ நீ காவேரிக்கு கங்கைக்கு போய் குளிச்சா எவ்வளவு புண்ணியம் இருக்கும், அதே போல பாத்தீங்கன்னா நம்ம காவேரியில குளிச்சா புண்ணியம் இருக்கும். தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு புண்ணிய நதி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவேரி சொல்றாங்க. ஸோ தக்ஷின் கங்கா, தென்னிந்தியாவின் கங்கா, சவுத் இந்தியா கங்கா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸோ இது எதுனா எந்த ரிவர்னா காவேரிக்கான நிக்னேம் தான் அது. ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் என்ற தமிழ்நாட்டில் வந்து ஒகேனக்கல்ல என்ற ஒகேனக்கல் 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 இது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து என்ட்ராகும். ஓகேங்களா? அங்கிருந்து நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேலம் போகும். அங்க பார்த்தீங்கன்னா வந்து சேலம், அங்கே நம்ம மேட்டூர் டேம் கட்டி வச்சிருக்கோம். அங்கிருந்து நமக்கு என்ன ஆகுது, ஈரோடு போகுது. ஓகேங்களா? அங்கிருந்து நமக்கு என்ன ஆகுது, கரூர் போகுது. அங்கிருந்து நமக்கு என்ன ஆகுது, திருச்சி போகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் போகும்போது நமக்கு ஒரு பெரிய டெல்டா கிரியேட், திருச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து தாஞ்சூர் பக்கம் போகும்போது ஒரு பெரிய டெல்டாவை கிரியேட் பண்ணும். ஒரு பெரிய டெல்டா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வளமான ஏரியாவை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? கடைசி நாம பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பூம்புகார், பூம்புகார்ங்கிற இடத்துல வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கடல்ல போய் கலந்து முடிஞ்சிடும். ஓகே, பூம்புகார்ல போயிட்டு நமக்கு என்ன பண்ணுது, பே ஆஃப் பெங்கால் மூலமா கடல்ல கலந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா காவேரி கர்நாடகாவுடைய குடகு ஹில்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. அது ஃபார்ம் இடத்துல சொல்றாங்க. ஸோ ஃபார்ம் இடத்துல பார்த்தீங்கன்னா தலைக்காவிரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த காவிரிக்கான ஒரு புண்ணிய பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கா, தென்னிந்தியாவின் கங்கைன்னு அழைக்கிறோம். ஓகேவா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ கர்நாடகாவில் ஃபார்ம் ஆயிட்டு தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக வந்து சேருது. அங்கிருந்து சேலம் போகுது. அங்கே நம்ம இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் கட்டியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக மேட்டூர் வந்து ஊர் பேருங்க. அந்த டேமுக்கு பேரு ஸ்டான்லி டேம். ஓகேவா? ஸோ மேட்டூர்ல சொல்றோம் இல்லையா, மேட்டூர் டேம் சொல்றோம் இல்லையா, பட் அந்த டேமுக்கு ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி டேம். ஓகேவா? அப்புறம் ஈரோடு போகுது. ஈரோட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பவானிங்கிற ஒரு ட்ரிபியூட்டரி ஃபார்ம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பவானி அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டரி, ஒரு துணையாறு வந்து இங்கே கலக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வழியா போகுது. பார்த்தீங்கன்னா வந்து கரூர் வழியா போகுது. அடுத்து திருச்சி வழியா போகுது இல்லையா, அப்ப என்ன ஆகுனா அப்போ வந்து இது ஸ்ரீரங்கத்தை ஒரு தீவா மாற்றும். ஸ்ரீரங்கத்தை வந்து ஒரு ஐலாண்டா மாற்றும். பிகாஸ் ஸ்ரீரங்கத்தை சுத்தி போகும். ஓகேவா? இப்போ காவேரி வருதுன்னா அது என்ன ஆகும், ஸ்ரீரங்கத்தை வந்து ஒரு தீவா மாற்றும். நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீரங்கத்தை என்ன பண்ணுவீங்க, ஒரு பாலத்துல தான் போவீங்க. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை வந்து ஒரு தீவாவே மாற்றும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போயிட்டு தஞ்சாவூர்ல என்ன பண்ணுது உங்களுக்கு, ஸோ டெல்டாவை கிரியேட் பண்ணிட்டு கடைசியாக பூம்புகார்ல போய் கடலை கலக்குது. ஓகே, பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸாம் பண்ண தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான், ரொம்ப டீப்பா தேவையில்லை. அப்ப என்ன பண்றோம், இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு நோக்கி பாயிரம் ஆறுகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் பத்தி பார்த்தோம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி பத்தி பார்த்து முடிச்சோம். இன்னும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்னன்னா வந்து ஒன்று வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயுமாறுகள். ஓகேவா? ஸோ மேற்கு நோக்கி பாயுமாறுகளை பத்தி பார்க்குறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஹீரோயின் வந்து நர்மதா. ஓகேங்களா? நர்மதா. ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நர்மதா எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ்ல. நர்மதா வந்து மத்திய பிரதேஷ்ல. ஓகேவா? அமர் கண்டக்னு பிளேஸ் இருக்கு. அமர் கண்டக். ஓகேவா? மத்திய பிரதேஷ்ல அமர் கண்டக்ங்கிற பிளேஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 1312 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா அரேபியன் சீல போய் கலந்துரும். அரேபியன் சீல போய் கடலை கலந்துரும். ஏன்னா இது இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, மத்திய பிரதேசல ஃபார்ம் ஆகி கடைசியா வந்து அரேபியன் சீல போய் கடலை கலந்துரும். ஓகேங்களா? ஸோ இங்க சொல்றாங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங்ல. ஓகேங்களா?
வெஸ்ட் ஃப்ளோயிங்ல பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்லயே வந்து லென்த்தியஸ்ட்னு கேட்டாங்க இதுதான். மேற்கு நோக்கி பாயுமாறுகள் லென்த்னு கேட்டாங்கன்னா வந்து இதுதான். எவ்வளவு கிலோமீட்டர் பாயுது? 1312 கிலோமீட்டர் பாயுது. ஓகேங்களா? நல்லா ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஒட்டுமொத்த இந்தியா ரிவர்ஸ்ல பெருசுனா கங்கை. ஓகேவா? ஸோ வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங்ல பாத்தீங்கன்னா கோதாவரி. ஈஸ்ட் ஃப்ளோயிங்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. வெஸ்ட் ஃப்ளோயிங் அதாவது மேற்கு நோக்கி பாய்மாறுகள்ல ஃபர்ஸ்ட் பெரிய ஆறுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய நர்மதா 1312 கிலோமீட்டர். இதுல வந்து சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. இதோட சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. நோட் பண்ணுங்க. ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் இருக்கு. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ முக்கியமா நான் சொல்றேன். ஹலூன், ஓகேங்களா, ஹெரன், அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சார், தூதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சில ரிவர்ஸ். அப்படியே சில டைம் கேட்பாங்க அப்படின்னா ஹெலன், ஹெரன், பஞ்சார், தூதி, தீஸ் ஆர் த ரிவர்ஸ் ஆஃப் தீஸ் ஆர் த ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நர்மதாவுடைய ட்ரிபியூட்டரியா இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நர்மதாவுடைய ட்ரிபியூட்டரியா இருக்கு. அவ்வளவு சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நீங்க எக்ஸாம்ல படிக்கணும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை பர்டிகுலர் இயர்ல இந்த வருஷம் படிக்கிறீங்க இல்லையா, 2020 படிக்கிறீங்களா, 2025ல இந்த ரிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து புதுசா டேம் கட்டுறாங்க, இந்த ரிவர்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்குன்னா அதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரை வச்சு நீங்க கேதர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் விஷயம் அவ்வளவுதான். அதாவது பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவ்வளவுதான். அந்த ரிவரை பத்தி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த பர்டிகுலர் இயர்ல வந்து எப்படி அந்த ரிவர் பேப்பர்ல அடிபட்டு இருக்கு. ஓகேவா? தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வெள்ளப்பெருக்கு வந்துருந்தா கொஸ்டின் கேட்பான். இல்ல புதுசா டேம் கேட்கறாங்க கட்டுறாங்களா அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லாட்டி இந்த ரிவரோட ஃப்ளோ மாறிடுச்சு, ரிவர் வறண்ட போச்சு சொல்றாங்களா அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு ரிவரை பத்தியும் தெரிஞ்சுக்க விஷயம் அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நியூஸ் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், பேப்பர்ல இருந்து ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ரெகுலரா நியூஸ் படிக்கணும். ஓகேங்களா? கரண்ட் கிளாஸ்ல வந்து அப்படி அப்படி எப்படி பார்க்கலாம், பட் இப்போ தெரிஞ்சுக்க விஷயம் தான். ஓகே. ஸோ அடுத்து நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயிறார்கள் நர்மதா பத்தி பார்த்தோம் இல்லையா, அடுத்து நான் பார்க்க வேண்டியது தபதி. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து தபதியை பத்தி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தபதி அப்படிங்கிற சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ எங்க ஃபார்ம் ஆகுது, அதே மத்திய பிரதேஷ்ல தான். தபதி வந்து அதே மத்திய பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெட் டூல். ஓகேவா? பெட் டூல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பெட் டூல். ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ்ல பெட் டூல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே 724 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 724 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. கடைசி என்ன பண்ணுது, நம்மளுடைய அரேபியன் சீல போய் கலக்குது. அரேபியன் சீல போய் கலக்குது. அவ்வளோதான், தெரிஞ்சுக்க விஷயம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமான சில ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வாகி, கோமை, ஓகேவா, அனர், நேசு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தபதியோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? மத்திய பிரதேஷ்ல ஃபார்ம் ஆகுது. எங்கன்னா பெட்ரூல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து அரேபியன் சீல வந்து கடலை கலக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது, 724 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாகி, கோமை, அனர், நேசு எல்லாமே இதோட ட்ரிபியூட்டரியா இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான் விஷயம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நர்மதா தபதிலாம் இருக்கு இல்லையா, இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸுங்க சவுத் இந்தியா ரிவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எப்படின்னா வந்து லென்த் குறைவா இருக்கும். லென்த் வந்து குறைவா இருந்துச்சு. ஏன்னா படிச்சோம் கங்கை எல்லாமே. கங்கையெல்லாம் வந்து 25 கிலோமீட்டர் மீன்ஸ் 2750 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆச்சு. ஓகேங்களா? சிந்து வந்து 2800 கிலோமீட்டர் மேலே ஃப்ளோ ஆச்சு. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆச்சு. ஓகேங்களா? அப்படின்னா அதான் 2900, 2800, 2500 போயிட்டு இருக்கு. பட் நம்ம லெவல்த்துல அப்படி இருந்துச்சு 1400, 1500, 700 மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அப்படி சொன்னா இது வந்து தென்னிந்திய ஆறுகள் நீளம் குறைவானவை. இது எப்படி இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மான்சூனை சீசனை இல்லாட்டி மான்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படின்னா ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்காது. ஓகே, பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் சோர்ஸ் ரெகுலரா இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியாது, நம்மளால பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் ரெகுலரா இல்லைங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நீர்வழி போக்குவரத்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றோம், நம்ம தண்ணி கம்மியா வரும் இல்லையா, அப்ப என்ன சொல்றோம், அங்க வந்து எலக்ட்ரிசிட்டியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, மேட்டூர்ல வந்து டேம் கட்டி வச்சு மின்சாரம் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல ஒவ்வொரு டேம் என்ன பண்றாங்க, மின்சாரம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா தண்ணி ரெகுலரா இல்லைங்கிற பட்சத்துல வந்து நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ். ஓகேங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுங்க என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டுல கருணாநிதி ரூலிங் இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா பூம்புகார் கப்பல் கழகம் இருந்துச்சு.
பூம்புகார் கப்பல் கழகம். ஓகேவா? அப்படி ஒரு கழகம் இருந்துச்சு. அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம காவேரி இருக்கு இல்லையா, காவேரி ஒகேனக்கல்ல ஆரம்பிச்சு, ஓகேவா, சேலம், ஈரோடு, கரூர், அடுத்து திருச்சி, தஞ்சாவூர் நம்ம நீங்க பூம்புகார் வரைக்கும் கப்பல்ல, தட் மீன்ஸ் குட்டி குட்டி படகுலயே நீங்க டிராவல் பண்ணி போகலாம். அப்படி ஒரு பாத் கிரியேட் பண்ணாங்க, அப்படி ஒரு விஷயமா லான்ச் பண்ணாங்க. கப்பல் சின்ன சின்ன கப்பல் விட்டாங்க. ஓகேவா? பட் அந்த கப்பலை இப்ப நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்ன? காவேரி வந்து வறட்சியின் காரணம் வாடி போச்சுன்னா வந்து நம்மளால கப்பல் ஓட்ட முடியாது, படகு ஓட்ட முடியாது. அதனால அந்த ஸ்கீமே வந்து கேன்சல் ஆகி போச்சு. தெரிஞ்சுங்க. அப்ப என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் எல்லாமே சவுத் இந்தியா ரிவர்ஸ் ஃபுல்லாவே மான்சூனை மட்டும் நம்பி இருக்கு, மழை பொழிவு மட்டும் நம்பி இருக்கு. அதாவது ரெகுலர் வாட்டர் இருக்காது. ஸோ ரெகுலர் வாட்டர் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பரா பண்ண முடியாது. அங்க வந்து ஆனா என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது என்ன சொல்றாங்கன்னா வந்து சவுத் இந்தியாவுடைய ஸோ முக்கியமான அம்சம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு விஷயம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்னா, இந்தியன் ரிவர்ஸை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து சவுத் இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை பத்தி பேசிக்கா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?